ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த பெரிய பாவக்கால பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி எடுக்கிற அந்த உணவில் வந்து அறுசுவையும் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. இந்த அறுசுவையில் வந்து நம்ம வந்து கசப்பு அப்புறம் துவர்ப்பு இந்த இரண்டு சுவையும் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம அறுசுவையும் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாவக்காவையும் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே வளர்க்கணும். ஓகே, இந்த பாவக்காயில் நம்ம எப்படி பொரியல் செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்க, இந்த பாவக்காவை வந்து நான் வந்து தின்னாக மிக்சி ஸ்லைசரில் போட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய குவான்டிட்டி வந்ததுனால நான் இதை ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு பாதி வந்து பொரியலாகவும் ஒரு பாதி வந்து பாவக்காயில் பக்கோடாவாகவும் நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 3-4 ஸ்பூன் தாராளமாகவே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சி ஊற்றினாலும் அது உங்களோட சாய்ஸ் தான். எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்படி நல்லா எண்ணெய் விட்டால் தான் பாவக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிச்சு. ஒரு பெரிய பல்லாரி ஒன்று நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை போடுவோம். நான் வந்து விதைகளோடு தான் கட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு விதைகள் பிடிக்கல, எனக்கு பெரிய விதையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து விதைகளை எடுத்துடலாம். ஆனால் நான் வந்து பாவக்காவோட முழுச்சத்து நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக விதைகளோடு தான் நான் போட்டு வதக்குறேன். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டு இருக்கீங்க. பாவக்காய் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வேக விட்டு அப்பப்போ திறந்து பார்த்து நீங்கள் பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துங்க நம்ம வந்து காஷ்மீரி சில்லி வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து சாதாரணமான வத்தல் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒன்று போல் கிளறி விடணும். கிளறி விட்டு ஒரு சிம்லேயே வச்சு வதக்குங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து கிளறிட்டு நல்லா சிம்லேயே நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி. நல்லா சுருளை வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து இந்த சட்டி நிறைய இருந்தது அந்த பாவக்காய். நல்லா எண்ணெயில் வதங்கி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நீங்கள் உரப்பு வேணால் கொஞ்சம் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். பக்கடாவுக்கு தேவையான பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, அப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து சாதாரண வத்தல் தூள், அப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன், இது வந்து 1 டீஸ்பூன், இது 2 டீஸ்பூன், அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த பாவக்காவோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த கலவையை போட்டு அப்படியே நல்லா ஒன்று போல் பெசரி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், ஒரு அரை மடக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் பெசரி வச்சுக்கோங்க. உப்பு மசால் பொடியெல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து வரணும், ஒவ்வொரு பாவக்காயும் படணும். அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க போதும். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸ் பாவக்காவாக எடுத்து நம்ம உள்ளே போடணும். இப்போ ஒன்றா போட்டு இப்படி பொரித்து எடுக்கணும். பொரித்து எடுத்தால் பாவக்காய் பக்கோடா தயார். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வரகு சாதத்துக்கு பருப்பு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல், இப்போ வச்ச பாவக்காய் பொரியல், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் பக்கோடா, இந்த 3 சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பெரிய பாகற்காய் பொரியல் பக்கோடா செய்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யம்மி தமிழ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.